கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. அபியூஸ், குழந்தைகள் மீது சமுதாயமும் குடும்பமும் சுமத்தும் துன்புறுத்தல். இதை பத்தி தான் போன வாரம் நான் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்துட்டு வந்துருவோம். குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு. இப்ப வெளியில சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு தைரியமா இருக்கும்? அவ குற்றம் செய்யல, குற்றம் நடந்திருக்கு அவளுக்கு. அந்த டைம்ல நம்ம டிவி பார்த்துட்டோ குழந்தைய நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த குழந்தை வந்து எதையாவது ஒரு உண்மையை சொல்ல வர்றதையும் கூட மறைச்சிருவாங்க. குழந்தைகிட்ட டிரா பண்ண சொல்லுவோம். அந்த வழியா குழந்தையோட இமோஷன்ஸ் நாங்க வெளியே கொண்டு வருவோம். பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012. இந்த வாரமும் அதே தலைப்புல தான் அபியூசஸ் பத்தி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். ஸோ இந்த ஏஜ் ஃபேக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த வயசுல எந்த மாதிரியான அபியூஸ் அதிகமா இருக்கு, எப்படி இருக்குது? இப்போ குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகிற வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. ஓகே. இப்போ 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல இருந்து 0 வயசுலேருந்து 18 வயதுக்குட்பட்டவங்க குழந்தைங்கன்னு சொல்கிறோம். இதில் அபியூஸ் ஆகக்கூடிய குழந்தை வந்து இல்ல வல்னரபிள்னா யாரை சொல்றாங்க? சொசைட்டில நீங்க நிறைய பாக்குறதுல யார் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய வயது வரம்பினரா இருக்குனாங்கன்னு தான் நான். அதை கேட்டகரி வைஸாக நான் சொல்லணும் அப்படின்னா பெண் குழந்தைகள் தான் அதிக பாதிக்கப்படும். பெண் குழந்தைகள் எந்த வயசு அப்படின்னா வயசு வரம்பே இல்லையா? வயது வரம்பு இருக்குது. ஏன்னா வயது வரம்புன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது 18 வயசு. இந்த 18 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுமே என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா. ஓகே. சோ 0 to 18 வயசுக்கு குழந்தைகள், எல்லா பெண் குழந்தைகளும் 6 மாத கை குழந்தையும் பாதிக்கப்படுறாங்க, 18 வயது பெண் குழந்தையும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே. அதனால அபியூஸ் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் இந்த கேட்டகரி இந்த வயதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனா இதுதான் அபியூஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்போ இது அபியூஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சா தான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தெரியாததுனால அந்த அபியூஸையே ரொட்டீனாக என்ன பண்ணுறாங்க, அது நடக்குது அந்த குழந்தைங்களுக்கு. ஹவு டு எஜுகேட் அ கிட்? அபியூஸ்னா என்ன அப்படின்னு அந்த குழந்தைகள் கற்றுக்க வேண்டி இருக்குது. ஸோ எப்படி அந்த குழந்தைங்களுக்கு இதுதான் அபியூஸ் அப்படின்னு சொல்லி தரது? எல்லாம் இன்னைக்கு வந்து ஈஸியாக சொல்றாங்க, இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு. அதையும் மீறியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எப்படி அந்த குழந்தைய எஜுகேட் பண்றது? இன்னொன்று, எப்படி அந்த குழந்தைக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்காம நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கறது? இது பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரே இதா பண்ண முடியாது. இது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல தான் நம்ம இதை பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு கீழே இருக்கிற நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தான் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போறதுல அவ்வளவு சீக்கிரத்துல. ஸோ அந்த பேரண்ட்ஸ் தான் எஜுகேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும். அது ஃபாதர்ஸ் மதர்ஸ் 2 பேரும் எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி அபியூஸ் நடக்குது, இந்த மாதிரி நடக்கிற சான்சஸ் இருக்குது. சொல்ல போகும்போது ஒரு அந்த ஒரு கேசஸும் ஒரு விஷயமும் நமக்கு வந்து புதுசு. ஒரு காமன் மேனா இருந்து பாக்குறவங்களுக்கு அது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்குது. ஓ, இப்படிலாம் உலகத்துக்குள்ள நடக்குதா அப்படின்னு தெரிய வருது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எஜுகேட் ஆகிக்க வேண்டியது பெற்றோர்கள் தான் முக்கியமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பெற்றோர்கள், எல்லா பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது நம்ம எப்படி பண்றோம்ங்கிறது we have to either through மீடியா பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கூல்ஸ் எல்லா பேரண்ட்ஸை வர வச்சு அந்த டைம்ல அங்கே பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு சொசைட்டி வைஸா அவங்களுக்கு அங்கங்கே பண்றாங்க. அது தவிர நம்மளோட பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், நம்ம நர்சஸ் அந்தந்த ஏரியா பிளாக் நர்சஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியா நம்ம கண்டிப்பா சொன்ன மாதிரி அந்த அப்பா அவருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாததுதான் கேஷுவலா அந்த பசங்களை விட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த பசங்க அவங்க வந்து அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கங்கிற அறிவு அவருக்கு இல்லாம போயிருக்கலாம். அதுதான் இல்ல, அந்த அம்மாக்கும் தெரியல. இப்ப நிறைய விஷயம் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் டு த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைங்க என்ன அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ்க்குள்ள கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மாதிரி அபியூஸ் நடக்குது. இந்த அபியூஸ்ல நாங்க இப்ப சொல்றோம், இப்ப நாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரியே தான் 4 டைப் ஆஃப் அபியூஸ் இருக்குது. இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பாடியில சேஞ்சஸ் இருக்கலாம். பாப்பா உங்களுக்கு நம்ம இப்ப இங்க இந்த ஷோல என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கன்சைஸா எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்ஸ்க்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இல்ல, இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஒரு சொந்தத்துல ஒருத்தர் வந்து அபியூஸ் பண்றாரு. இதுல இருந்து ஒரு பெற்றோர் தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்னா என்ன சொல்லணும் அவங்களுக்கு? கண்டிப்பா என்ன நம்ம சொல்லணும்னா, குழந்தைங்கிறது ஒரு நாள் நம்ம சொல்ற குட் டச் பேட் டச் 4 பார்ட்ஸ் குழந்தை டச் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம குட் டச் பேட் டச் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும், என்ன அப்பா அம்மா அவங்க 2 பேரும் தான். அதுவும் அம்மா குழந்தை பெண் குழந்தைய அம்மா தான் மேக்ஸிமம் குளிப்பாட்டி விடுறாங்க. அதை தவிர எந்த குழந்தையும் பக்கத்துலயோ வேற யார் மடி மேல போய் உட்கார கூடாது. இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது.
பக்கத்துலயோ மடி மேல யாரும் மேல உட்கார கூடாது, நீங்க தேவையும் இல்ல. சொன்னதுமே அவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்குது. சொல்லுங்க. என்னன்னா சில நேரம் அந்த பாப்பா சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க, போகாது. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, போ மாமா கிட்ட போய் உட்காரு, சித்தப்பா கிட்ட போய் உட்காரு அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஏன் உட்கார மாட்டேங்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கணும் அந்த அம்மா. அதை யோசிக்க மாட்டாங்க, அம்மாவும் சரி அப்பாவும் சரி யாருமே. அவங்களுக்கு சொந்தக்காரங்களோட ஏன் ஒட்ட மாட்டேங்கிறான்னு திட்டதான் செய்வாங்க. இன்டராக்ட் ஆகணும், அதுதான் இஷ்டம். அத இன்னொன்று வந்து பாப்பா என்ன அந்த குழந்தைங்க என்ன சொல்லும், தனக்கு நேர்ந்ததை இனியொருத்தருக்கு நடந்த மாதிரி சொல்லும் அம்மா கிட்ட. அம்மா என் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே இந்த அம்மா உஷாராயிக்கணும். அப்போ என் குழந்தைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாப்பாக்கு சொல்லணும். அதை சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணு கூட சேராதன்னுவாங்க. ஆக்சுவலா இவளுக்கு தான் நடந்திருக்கும், அவ இனியொருத்தருக்கு நடந்த மாதிரி சொல்லுவா, அவ கூட சேராதன்றுவாங்க. அப்ப அந்த பொண்ணோட இவளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆல்டர் ஈகோவே வந்து அந்த அந்த ஒரு அமைப்பே வந்து நொறுங்குது. ஓ அப்ப நான் தப்பானவளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே சொல்ல மாட்டா, அடுத்தது சொல்லாது. அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்க, அது எதுவுமே சொல்லறதுக்கு அவங்க ரெடியாவும் இல்ல, ஓப்பனாவும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பி சைல்டு, ரொம்ப எல்லாமே சிம்பிள். அவங்க சுத்தி எல்லாமே சிம்பிளா எடுத்துவாங்க. காம்ப்ளிகேட் பண்றது நம்ம அடல்ட்ஸ் தான் காம்ப்ளிகேட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு 1+1=2. நம்ம வேற ஏதாவது நம்பரை கண்டுபிடிச்சு 2ன்னு சொல்றோம். அதனால குழந்தைங்களுக்கு நம்ம சிம்பிளா நம்ம சொல்லி கொடுத்தாலோ, நீங்க ஒரு வாட்டி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கரெக்டா புடிச்சுப்பாங்க. முக்கியமா நிறைய கேசஸ் வந்திருக்குது எப்படி தெரியுமா, கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து கால்ஸ் நிறைய வந்திருக்குது. அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பரிமாற்றத்துல. ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ நடந்திருக்குமா, இப்படி ஏதோ சொல்றா, ஏதோ நடந்திருக்கு போல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பீப்புள் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வி ஹாவ் டு சீ டு அந்த குழந்தை சுத்தி என்வாயன்மெண்ட் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல். ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிஸ்க்னா பிரச்சனை, எபியூஸ் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சொல்ல க்ளோஸ் ஃபேமிலி அந்த மாதிரி யாராவது. ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் யாருன்னா அவர் ட்ரஸ்டட் மெம்பர், யார் குழந்தைக்கு யார் ரொம்ப ட்ரஸ்டான மக்கள், அது குழந்தைக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண யார்கிட்ட நான் போய் சொன்னா என்ன காப்பாத்துவாங்க. அதை எப்படி ஒரு அப்பா அம்மா கிரியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தை இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்காக சொன்னேன். செகண்ட் கிட்டுக்காக ஒரு 5 வயசு குழந்தை கிட்ட இருந்து நம்ம சொல்லலாம், குட் டச் பேட் டச் பத்தி சொல்லலாம். ரெண்டாவது குழந்தை கிட்ட யார் உன்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிள், உங்க அம்மா உங்க அப்பா, அதை தவிர நீ யார நம்புற, நீ யார்கிட்ட நீ போய் சொல்லலாம், அதை நீ என்னன்னு சொல்வ, அதை நீங்க குழந்தைகிட்ட ஐடென்டிஃபை பண்ண சொல்லணும். குழந்தை அதை எழுதணும், பேக்ல வச்சிருக்கணும், ஒட்டி இருக்கணும். குழந்தைக்கு அது தெரியணும், இவங்களை தவிர நான் யார்கிட்ட போய் சொல்லலாம். ஏன் இவ்வளவு இருக்க போகும்போது இது வந்து ஏன் நம்ம கல்வியில வந்து இந்த விஷயங்கள் ஏன் வராம இருக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு அது இப்ப டாக்டர் சொல்றாங்க அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ல போகும்போது ஏன் நம்ம அந்த கல்வியில அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு வியப்பா இருக்குது. இதை வந்து கல்வியிலேயே உள்ள கொண்டு வந்திருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிட்டோமா, கிட்ஸ் சொல்லிட்டோமா, ஸ்கூல் கோயிங் தான் மேக்ஸிமம். அந்த 5 to 8 இயர்ஸ் ஒரு குரூப்புக்கு நம்ம சொல்லலாம். 8ல இருந்து 10 வயசுக்கு நம்ம வேற விதமா சொல்லலாம். 10ல இருந்து 18 வயசு குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேற விதமா. ஏன்னா அவங்கள பாத்தீங்கன்னா க்ரூமிங் பிஹேவியர்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய குழந்தை தட் இஸ் above 11 இயர்ஸ் குழந்தைய பாத்தீங்கன்னா யாராவது அபியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தையோட நடமாத்த எங்க போறா, எங்க வரா, என்ன மாதிரி பண்றா, யார் அவளோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேரண்ட்ஸ், ஸ்டாக்கிங், இட்ஸ் கால்ட் குரூப். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாப்பான். அவளுக்கு என்னெல்லாம் கிடைக்காதோ அதை போய் நல்லா நைஸா வாங்கி கொடுப்பான். அவனை ஒரு குட் பர்சனா கிரியேட் பண்ணுவான். அடுத்தது முக்கியமான வேலை என்ன தெரியுமா, அவன் அந்த பொண்ணு சுத்தி இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறோ விலகி விட்டுறது, ஃப்ரெண்ட்ஸை விலகுறது, அவங்களுக்குள்ள சண்டை கிரியேட் பண்றது. என்ன அவ அப்படி சொல்லிட்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு எல்லாத்தையும் விலகிடுறது. அப்பதானே இவன் ஏதாவது பண்ண முடியும். தனிமையான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றது, இதுக்கு க்ரூமிங் பிஹேவியர்ஸ் சொல்லுவோம். இது நிறைய டைம் பெரிய கிட்ஸோட நடக்கும். அதாவது 11 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய. ஆமா, அந்த பிஹேவியர்ஸ். அப்ப நம்ம இந்த பெரிய குழந்தைங்களுக்கு நமக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுக்கணும். இந்த அபியூஸ்ங்கிறது பிரிவென்ஷன் தான். ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோங்கிறது அது அடுத்தது. பிரிவென்ஷன் தான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா எல்லா ஸ்கூல்ஸ்ல நம்ம முன்னாடியே இதை பத்தி அபியூஸ் பத்தி என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கோ, யாரெல்லாம் உங்களுக்கு அபியூஸ் பண்ணுவா, உங்களுக்கு பிசிக்கலா என்ன நடக்கும், இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும்போது யாருக்கு கால் பண்ணணும், சைல்டு ஹெல்ப்லைன் 1098. இது நீங்க எப்பனாலும் ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் 24/7 நீங்க கால் பண்ணி நீங்க சொல்ல கண்டிப்பா ஹெல்ப்புக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி இமீடியட் யார் இருக்காங்க, இல்லைன்னா உங்க ஸ்கூல் டீச்சர். 1098ங்கிறது ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியா நேஷனல் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்
24/7. யாரு வேணா எந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய ஆபத்தை வேணா போன் பண்ணலாம். அவங்களோட இது அவங்க சொல்லவும் தேவையில்லை, அவங்க யாருன்னு அவங்க சொல்ல தேவையில்லை, கால் பண்ணா போதும். அங்கேருந்து டீம் போய் பார்த்து அவங்க என்னன்னு பார்த்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வருவாங்க. பரவாயில்ல, இது கூட ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சைல்ட் ஹெல்ப்லைன், உங்களுக்கு சைல்ட் ஹெல்ப்லைன்ல இருந்து நிறைய இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது இன்னும் பத்தல. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்கணும். முன்னாடி எல்லா குழந்தைங்களும் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க யாரெல்லாம் சொல்லாத குழந்தைங்க யாரு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை, செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப குண்டா இருப்பாங்க, ரொம்ப கற்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்களே நான் நல்லா இல்ல, என்ன நான் யார் சொன்னா என்ன நம்ப மாட்டாங்க, நான் நம்பிக்கையை மீறி தன்மேலேயே ஒரு வெறுப்பு தன்மையோட இருக்கு. அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு லைஃப்ல ஒரு யாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நான் இது யார்கிட்ட போய் சொன்னாலும் அவங்கள நம்ப போறது இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத மக்கள் தான் ஈஸியா வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம மேல தூக்குனாலே அவங்க ஒண்ணு அபியூஸை கண்டுபிடிச்சு தட்டி கழிப்பாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் யார்கிட்ட அதில் போய் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நீங்க பார்த்ததுல ஒரு 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 அபியூஸோ இல்லைன்னா வந்து அந்த தெருவோர குழந்தைகளை மீட்டெடுத்ததையோ எதுனா சொல்ல முடியுமா? மீட்ட விஷயங்கள் அது இங்க இருந்தது, இது நான் காப்பாற்றி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சொல்லுவோம், தெருவிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அந்த தெருவை சார்ந்தே இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு டென்ட் அடித்து ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு சில இடங்களில் சிலைகள் செஞ்சு விற்பாங்க, சில இடங்களில் பேனா பென்சில் விற்பாங்க. இந்த மாதிரி சூழல்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஸ்ட்ரீட் சில்ட்ரன் கீழே தான் வருவாங்க, தெருவோர குழந்தைகளுக்கு கீழே தான் வருவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் ஒரு வேளை காணப்பட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து தகவல் கொடுத்து அந்த தகவல் வந்ததின் பேரில் நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், குழந்தைகளை மீட்டு அதை முறையான அரசு வழிகாட்டு முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு தேவையான பராமரிப்பு பாதுகாப்பு கொடுத்து இப்போ அந்த குழந்தைங்க நல்ல லெவல்லலாம் இருக்காங்க, நிறைய இடங்கள்லாம் இருக்காங்க. அரசு அதிகாரி பணிகள் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இந்த தெருவோர குழந்தைகளா இருந்தவங்க ஒரு காலத்துல இருந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஆக்சுவலா வல்னரபிள், இந்த தெருவோர குழந்தைகள் வந்து வல்னரபிள். ஏன்னா நிறைய டைம் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ஆல்கஹால் அடிக்ஷனா இருக்கா, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்டா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க தீஃப் ராபரி எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள இந்த ஹோம்ஸ் எடுத்துப்பாங்க, அவங்க ஹெல்ப்லைன் வழியா ரிசப்ஷன் யூனிட்னு வருவாங்க, அங்கே வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கே இத்தனை அபியூஸ் நடக்க போகும்போது தெருவுல பெற்றோர் கவலை இல்லாம விடப்பட்ட குழந்தைகளுக்கு எத்தனை துன்புறுத்தல்கள் இல்லைன்னா வந்து துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியல. இப்ப அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான நிறைய டைம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பாய்ஸ் அபியூஸ் ஆகுறாங்க. ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் நிறைய, ஏன்னா கேர்ள்ஸ்ங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல எப்படி இருந்தாலும் எங்க போயிருவாங்க, பாய்ஸ் தான் நிறைய சுத்துறாங்க. பெரிய பாய்ஸ் அவங்களை அபியூஸ் பண்றது, மென் அவங்களை அபியூஸ் பண்றது, அந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்கு ஸ்ட்ரீட் சில்ட்ரன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சில்ட்ரன் பெருமளவு பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பாய்ஸ்ன்னு மேடம் சொன்னாங்க, கரெக்டு. அவங்க என்ன அபியூஸில் பாதிக்கப்படுறாங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. ஓகே. சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான போதைப் பொருள் வந்துருச்சு. இப்போ சொல்யூஷன் சொல்றாங்க, கார்பன் ஷீட்னு சொல்றாங்க, நிறைய போதைப் பொருட்கள் வந்துருச்சு. இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்துக்கும் அடிமையாகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதுவும் ஒரு விதத்துல அபியூஸ் தான். ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் தெருவோர குழந்தைகளை நம்ம எங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு நம்ம ஆதரவு கரம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் மேம்படுத்துறதுக்கும் நம்ம கொஞ்சம் உதவி செய்யணும். இல்லைன்னா நாளைய சமுதாயமே வேற ஒரு சமுதாயமா மாறுறதுக்கு அந்த குழந்தைகள் தான் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா. இப்போ போதைப் பொருட்கள்னு சொல்லும்போது ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய வீட்டிலேருந்து ஒதுக்கப்படுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சில பெற்றோர் 2 பேருமே அதை யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பெற்றோர் யூஸ் பண்ணாத குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு வீட்டில் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தையும் தெருவோரமாக வர்றாங்க. அந்த குழந்தைங்கள நம்மளுக்கு தகவல் கிடைச்சிச்சுன்னா அந்த குழந்தைங்கள நம்ம மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது தான் எங்களுடைய பணியாக இருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுலேருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். மித்த அந்த போதை கொடுக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே அவன் கண்ணில் படாமையும். இது இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு எந்த வயசுல அதிகம் வர மாதிரி நீங்க பாக்குறீங்க? 7 வயசுல இருந்தே இந்த குழந்தைங்க பாக்குறாங்க. 7 வயசுல சில இடங்கள்ல வந்து பெற்றோரே குடிச்சிட்டு அந்த குழந்தைய விட்டு வாங்கிட்டு வர சொல்றது,
அவங்க பெற்றோர் 2 பேருமே குடிச்சிட்டு அந்த பாட்டில் அங்க வச்சிடுறது, அதை அந்த குழந்தை டேஸ்ட் பண்ணி பாக்குறது, அப்பா டெய்லி இழுக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு தடவை அவங்க- அவனும் வாங்கி இழுத்து பாக்குறது, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே பெற்றோர்கிட்ட இருந்து தான் குழந்தைங்க பழகிக்கிறாங்க. 2வது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த மாதிரி இடத்துல தான் இந்த குழந்தைங்க பழகுறாங்க. அதுல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றது வந்து மிக மிக பெரிய சவால் நிறைந்த பணி தான் அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு ஆனா வர. இந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் ரொம்ப அவேரா இருக்கணும். ஏன்னா இப்ப சப்ஸ்டன் அபியூஸ் அப்படிங்கிறது, ரேசர் இருக்குது, இப்போ ஒரு பொருளை ஒரு தடவை பயன்படுத்தினா அது பயன்பாடோட முடிஞ்சிடும். அந்த பொருள் வந்து வழக்கம் ஆயிடுச்சுன்னா அது அந்த பொருளுக்கு அடிமையான மாதிரி ஆயிடும். இப்போ குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கேட்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாங்க. பென்சில், ரப்பர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ரப்பர் பார்த்தீங்கன்னா அது அழிச்சிட்டே இருக்கும்போது அந்த ரப்பர் வாசம் வரும், ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க அதே ரப்பரை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே பேரண்ட்ஸுக்கு தெரியாது, சில மார்க்கர் வாங்கி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. சரி Marker. அது வந்து ஏதோ இது அந்த சொல்றாங்க. மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேரா இருக்கணும் அப்படின்னு அதாவது சொல்றேன். பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கு எங்க போதைப் பொருளுக்கு அடிமையாவாங்கங்கிற அறிவு இருந்தா அது அந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காத மாதிரி பாத்துக்கிறதுக்கான இது பண்ண சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கும்போது அவங்களோட பிரெயினை பாதிச்சுன்னா அது irreversible. நம்ம திருப்பி அது எதுவும் பண்ண முடியாது. அதனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்டே நம்ம அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்மளால பிக்கப் பண்ண முடிஞ்சாதான் நம்ம அவங்கள கொஞ்சமாறு ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைன்னா லாங் டேர்ம் அவங்களோட ஹோல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதாவது இப்போ எத்தனையோ விதமான அபியூசஸ் நம்ம பார்த்தோம். செக்ஷுவல் அபியூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதை மீறி நெக்லிஜென்ஸ், பெற்றோர் குழந்தைகளை கவனிக்காம விடக்கூடிய அபியூஸ், இந்த மாதிரி எத்தனையோ பார்த்தோம். இதை பத்தின ஒரு அவேர்னஸ் நீங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதே உங்களுடைய வேலையை வச்சிருக்க போகும்போது நேயர்களுக்கு என்ன விதமான அவேர்னஸை இந்த அபியூஸ் சார்ந்து, சைல்டு அபியூஸ் சார்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஓப்பனா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. பெற்றோர்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த விழிப்புணர்வில். இப்போ குழந்தை ஆர்வலர்களாக நிறைய பேர் இருக்கலாம், நிறைய மேடைகளில் விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஆனால் 24 மணி நேரமும் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். ஸோ இந்த பேரண்ட்ஸ் தான் இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. குழந்தைங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத எவ்ரி மினிட் வாட்ச் பண்ணும். ஏன்னா 2 நிமிடத்துக்கு ஒரு தடவை தான் குழந்தை வெளியில் விளையாடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணணும். இருக்கிறாங்களா, 3 நிமிஷத்துக்கு மேலே எங்கேயும் நிற்கக்கூடாது, 3 பேருக்கு மேலே எங்கேயும் பேசக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கும்பலாக ஒரு இடத்துல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே சம்திங் ஹேப்பன், அங்கே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அசியூம் பண்ணி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு உள்ளே போணுச்சுன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறத பேரண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பேரண்ட் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். யார் தொடணும், யார் தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மேடம் சொன்னாங்க. குறிப்பாக பேரண்ட்ஸு அப்பா அம்மா தொடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா தொடலாம். ஏன்னா சட்டமே சொல்லுது அம்மாவும் மருத்துவரும் மட்டும்தான் என்ன செய்யலாம், குழந்தைகளை தொட்டு பேசுறதுக்கு உரிமை இருக்கக்கூடியவங்க அவங்க 2 பேர் தான். அதுவும் ஒரு மருத்துவர் ஒரு குழந்தையை பரிசோதிக்கும் போது அந்த தாய் கூட இருக்கணும், பெற்றோர் கூட இருக்கும் பொழுதுதான் மருத்துவர் என்ன செய்யணும். இது இருக்கு. அதாவது நீங்க சொல்லும் போது லாஸ்ல வந்து சட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் வரையறுத்து வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால குழந்தைகள் சார்ந்த இந்த துன்புறுத்தல் நடைபெறாம இருக்கணும்னா 24 மணி நேரம் 7 நாளும் எப்படி இந்த மாதிரி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உதவி மையம் இருக்குதோ அதே போல பேரண்ட்டும் 24 மணி நேரம் 7 நாளும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும், விஜிலண்டா இருந்துகிட்டே. ஆமா, கொஞ்சம் தவறுனாலும் குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டு போவாங்க. பாதுகாப்பு யார் கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுடைய பாதுகாப்பு அது பேரண்ட் கையில தான் இருக்கு. ஓகே மேடம், நீங்க. நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தைக்கு எப்படியோ ஒரு அபியூஸ் நடந்துருச்சு, அதை வந்து பேரண்ட்ஸும் சரி சொசைட்டியும் சரி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு இழைக்கப்பட்ட ஒரு துன்பம், அது துன்புறுத்தல், அதுக்கு அதுவாக விரும்பி போய் செய்யலை, அதுக்கு ஏற்பட்ட துன்பம், அதை வந்து சொசைட்டியும் பேரண்ட்ஸும் மற்றவங்களும் அவளை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்த்து கண்டம் பண்ணாம அரவணைச்சு கொண்டு போகணும். அந்த குழந்தைய வந்து முதல்ல ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். வெரி குட். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைய சமூகம் ஏற்றுக்குச்சுன்னா, பெற்றோர் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்க்கை சாதாரணமா தான் ஆக போகுது. வெரி குட். பெற்றோருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, குழந்தைங்க பேசும் பொழுது கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. அது உண்மையிலுமே உண்மை. குழந்தைங்க வந்து நம்ம பேசும்போது நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போது தான் உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா நம்மளே உணர முடியும். 2வது பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க மந்த்லி ஒன்ஸ் குழந்தைங்களை வந்து ரெகுலராக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது.
நிறைய பெற்றோர்ஸ் வந்து நம்ம கன்சீவ் ஆகி அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்பொழுது நம்ம கேட்போம், 5 மாசம் 6 மாசம் ஆயிருக்குது அந்த குழந்தைக்கு, நீங்க என்னமா பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தெரியாம இருந்தது, அது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது வந்து எனக்கு இன்னுமே புரியாத புதிரா இருக்கு. 9 மாதம் முடிய ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறது பெற்ற தாய்க்கு தெரியலங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. பிரசவ டைம்ல அது என்னன்னே தெரியாம அந்த இடத்துல இருந்து அவங்களை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போய் குழந்தைய டெலிவரி பண்ணி கொண்டு வரும்பொழுதுதான் அவங்க அம்மாக்கே இந்த குழந்தை கன்சீவா இருக்கிற மேட்டர் தெரியுதுங்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலா இருக்கு இன்றைய சமுதாயத்துல. அவ்வளோ பிள்ளைகளை பெற்றோர் வந்து கவனிக்காம இருக்காங்க அந்த அளவுக்கு. அந்த மாதிரி ஏன்னு கேட்டா, நான் வேலைக்கு போயிடுறேன், காலையில 6 மணிக்கு போனா நைட்டு 9 மணிக்கு வர்றேன்னு சொல்றாங்க. யாருக்காக நம்ம வேலை செய்யறோம்? குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம். அதுவே கேள்விக்குறியா இருக்கும்போது நீங்க சம்பாதிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம உணர முடியுது. அவங்களுடைய சூழல்ல இருந்து பார்க்கும்பொழுது குழந்தையை நம்பிதான் விட்டு போறோம், இப்படி ஆகுதுங்கிறது தெரியல. தன்னுடைய சொந்த சித்தப்பாவாலேயே குழந்தைங்க பாலியலுக்கு துன்புறுத்தாய் ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இது பாக்குறோம். சொந்த அண்ணனாலேயே குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தையும் கொண்டு வந்து சிடபிள்யூசில ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். நிறைய கேசஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சமூக அவலங்களாக தான் இருக்குது. இன்னைக்கு பெற்றோர் வந்து குழந்தையை சரியா கவனிக்கலையோ பராமரிக்கலையோ என்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. விக்டிம் இந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையா இருக்குது. ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா அதுக்குள்ள பாதிக்கப்படக்கூடிய ஒருத்தனுடைய கதை மிக சோகமானதாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் இருக்குது. அது அடல்ட்டுக்கு இருக்க போகும்போது, வளர்ந்தவர்களுக்கு இருக்க போகும்போது ஒரு பெரிய இதா இல்லை, அவங்க எப்படியாச்சும் கடந்து வருவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது குழந்தைகளுக்கு நிகழும் பொழுது அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும். பெற்றோரின் கடமையும் சமுதாயத்தின் கடமையும் நிறைய இருக்கிறத இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதாவது பெற்றோர் குழந்தையை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும், பெற்றோர் குழந்தைகளோடு உரையாட வேண்டும், பெற்றோர் குழந்தைகளின் பிரச்சனையை அணுக வேண்டும், அதற்கு பெற்றோர் குழந்தையை புரிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வளோ இருக்குதுங்க. பெற்றோர்கள் தங்கள் கடமையை செய்தாலே இந்த அப்யூஸ் போன்ற விஷயங்கள், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸாக இருக்கலாம், இல்லை நெக்லிஜென்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தவிர்க்கப்பட முடியும். அதற்கு பெற்றோர் குழந்தையை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சி சொல்லக்கூடியதாக இருக்குது. சமுதாயத்திற்கும் ஒரு கடமை இருக்குது. அது என்னன்னா, பெற்றோர்களை பயிற்றுவிப்பது, சமுதாயமா நாம நம்மளை சுத்தி நடக்கிறத பார்த்து அதை இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களுக்கும் பணியாளர்களுக்கும் சொல்வது. அதற்கு 1098 இல்லைங்களா டாக்டர்? 1098 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய எந்த கொடுமையாக இருந்தாலும். இந்த நோட்டோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.